அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 1 கிலோ சிக்கன் வச்சு 1 கிலோ ரைஸை வச்சு ஆம்பூர் பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ 2 கிராம் பட்டை, 2 கிராம் கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கு, ஒரு சின்ன லெமன் எடுத்துருக்கு, 200 தயிர் எடுத்துருக்கு, சில்லி பவுடர் கொஞ்சம் அரைச்சது இருக்குது. இது கரெக்டாக ஒரு 10 மிளகாய், 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி எடுத்துருக்கு. இப்போ ரைஸை ஊறிக்கிட்டு இருக்கு 1 கிலோ. சரிங்களா? இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணி இது சேர்த்துக்க போகிறோம். இப்போ தாளிப்பை போட போகிறோம் பிரியாணிக்கு. சரிங்களா? இப்போ ஆம்பூர் பிரியாணிக்கு 250 ஆயில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 250 ஆயில் இதை ஊற்றிக்கும். ரெண்டு கிராம் பட்டை, 2 கிராமு ஏலக்காய், 2 கிராமு குள்ளம் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 கிராமு ஏலக்காய், 2 கிராமு பட்டை, 2 கிராமு கிராம்பு போட்டுக்கிறேன். என்ன செய்கிறோம், இப்போ ஆனியனை போட்டுவோம். 1/2 கிலோ ஆனியன் எடுத்துக்கிறேன். ஆம்பூர் பிரியாணிக்கு ஆனியன் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ ஆனியனை சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். சரிங்களா? 1/2 கிலோ சேர்த்துங்க. அப்போ தான் அந்த ஆம்பூர் டேஸ்ட்டு உங்களுக்கு வரும். நேரமாக வதக்கிக்கிறோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். இப்படி 5 நிமிஷம் ஆகும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். பாதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துப்போம். சரிங்களா? பூண்டை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கும். அதுக்கப்புறம் புதினா போட்டுக்குவோம். 100 கிராமு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கும். இதை வதக்கிட்டு நல்லா அந்த சிம்மில் போட்டோம். அப்புறம் நல்லா ஒரு வாடை வரும். இப்போ என்ன செய்கிறோம்னா, இது மேலே புதினா சேர்த்துக்கிறோம். இது மாதிரி சும்மா இவ்வளோ இதை எடுத்துங்க. இதில் புதினா சேர்த்துக்கிறோம். புதினா போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆஹா, பூண்டோட ஸ்மெல் இப்போ தாங்க வருது. இப்போ என்ன செய்கிறோம்னா, இதோட இஞ்சி சேர்த்துக்கிறோம். 100 கிராமு இஞ்சி அரைச்சி வச்சுக்கிறேன். சரிங்களா? பூண்டோட ஸ்மெல்லை போயிடுச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறோம். 100 கிராம் இருக்கும். ஓகே. இதை இப்போ என்ன செய்கிறோம், அரைச்சி வச்ச மிளகாய் சாந்தை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அப்படியே கலக்கி விட்றோம். கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். பூண்டோட ஸ்மெல் போகட்டும். சரிங்களா? நல்லா வதங்கி வருது. இப்போ என்ன செய்கிறோம், புதினாவை சேர்த்துக்கிறோம். புதினாவை சேர்த்தாச்சு. மல்லித்தலையை சேர்த்துக்கிறோம். மல்லித்தலை நல்லா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டுங்க. சும்மா ஒரு 3 விரலில் அடங்குற மாதிரி போட்டுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன செய்யறோம்னா, 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த பாருங்க, இந்த மாதிரி மசாலா வரணும். இந்த மாதிரி மசாலா வந்தது மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தக்காளியை சேர்த்துட்டு இதில் சால்ட்டை போட்டுக்கிறோம். சரிங்களா? நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன். கல் உப்பு போட்டுவோம். ஒரு ஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். சரிங்களா?
இப்போ 200 கிராமு தயிர் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 200 கிராமு தயிர் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், மசாலாவோட சேர்ந்ததும் சிக்கனை சேர்த்துக்கிறோம். இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம். இதில் சிக்கனை போட்டுக்கிறோம். சரிங்களா? சிக்கனை போட்டுட்டு நல்லா ஒரு ஆஃப் வேக்காடு வரட்டும். அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா ரைஸை போட்டுக்கிறோம். நல்லா கலரி விடுறோம். இந்த மசாலாவோடு இருக்கட்டும். இப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது ஒரு 3 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறோம். உப்பு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துவோம். இப்போ ஒரு 600 தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? ஒரு 600 ml தண்ணி சேர்த்துக்கிறோம். அது ரொம்ப பார்த்துட்டு வடி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா வேகட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா ஒரு ஆஃப் வேக்காடு வரட்டும். இப்போ மூடியை போட்டு வச்சிடும். இதுக்கு ஒரு மூடியை போடும். இப்போ அடுத்தது இது ஆஃப் வேக்காடை வந்ததும் இதில் ரைஸை போட்டுக்கிறோம். சரி, இப்போ லெமன் சேர்த்துக்கிறோம். ஆஃப் லெமன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூடியை போடும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ சிக்கன் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதில் ரைஸை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 2 புதினா போட்டுக்கிறோம். 2 மல்லி தழையை ரைஸில் போட்டுக்கிறோம். இதில் ரைஸை போட்டுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கொஞ்சம் சிக்கன் வெந்ததும் இருக்கும். அப்புறம் சேர்த்துக்கோம். சரிங்களா? இந்த ரைஸுக்கு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் இந்த ரைஸை போட்டுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ரைஸை தண்ணியில் சேர்த்துக்கணும். ஏன்னா சிக்கன் அங்கே வெந்துடுச்சு. ஒரு 40% வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ஒரு 50% வந்ததும் இருக்கும். ரைஸை அதில் சேர்த்துக்கிறோம். அப்படியே மெல்லமாக அப்படி கலரி விடுங்க. போட்டு கிண்டி விட்றாதீங்க, அரிசி உடையும். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு சிக்கன் வந்துக்கிட்டு இருக்கு. ரைஸு கொஞ்சம் வந்ததும் சேர்த்துக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரைஸு நல்லா ஒரு 50% வெந்திருக்கு. ரைஸை பாருங்கள், நல்லா இருக்குது. இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ பக்கத்துலேயே தான் இருக்குது சிக்கனு. நான் அப்படியே ரைஸு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அப்படியே எடுக்கிறேன். இந்த சிக்கனோட நான் அப்படியே ரைஸை சேர்த்துக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் ஏற்கனவே 50% வந்திருக்கு. இப்போ என்ன செய்கிறேன்னா ரைஸை அப்படியே சேர்த்துக்கிறேன். மெயினாக நீங்கள் ரைஸை சேர்க்குறப்ப ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. சரிங்களா? அப்படியே இதிலையே சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சூப்பராக வந்துடுச்சு. ரைஸு கரெக்டாக தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. என்ன செய்கிறோம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நார்மலான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், தம் போட்டுறோம். சரிங்களா? நல்லா ஒரு ஆவி வரட்டும். தட்டை போட்டு மூடுறோம். தட்டை மூடிட்டு அதுக்கப்புறம் தம்மு போடுறோம். சரிங்களா? ஆயிடுச்சு. சைடில் ஆவி வர ஆரம்பிச்சுட்டு என்ன செய்கிறோம், எடுத்து பார்க்குறோம். இப்போ தம்மு போட போகிறோம். தம்மு போடுறதுக்கு கொஞ்சம் புதினா போட்டுக்கிறோம். கொஞ்சம் மல்லி தூவிங்க போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா
நீங்கள் நெய் ஊற்றுறதா ஊற்றுங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் போல் நெய் ஊற்றுறேன். சரிங்களா? கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கிறேன். போதும். இப்போ நான் தம் போட போகிறேன். சரிங்களா? தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கிறேன். 20 நிமிஷம் லோ ஃப்ளேமு. சரிங்களா? ரொம்ப மெல்லிசாக வைக்கிறீங்க. அவ்வளோதான். 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மை பிரிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரைஸை. அடா சூப்பராக ஆயிடுச்சிங்களா? நல்லா ஆயிடுச்சு ரைஸு. சூப்பராக வந்துருச்சுங்க. அடா சூப்பராக இருக்குது ரைஸு. அருமையாக வந்துருக்கு. சூப்பர் சூப்பர். எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக சிக்கன்லாம் அப்படியே இருக்கு. நல்லா இருக்கும் உடையில. அருமையான தம்மு. சூப்பராக இருக்குங்க ரைஸு. ஓகே. ஒரு கிலோ சிக்கனு, 1 கிலோ ரைஸை வச்சு ஆம்பூர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி நைஸ். அதை வெரி டேஸ்ட். அதை வெரி ஈஸி, வெரி சிம்பிள். எஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.